பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா, சார் நீங்கள் வீடியோலாம் சிறப்பாக பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த மாற்றமுமே வரல சார், பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் டைரெக்டாக ஆள் மனசோட லிங்க் பண்ணுறது, ஆள் மனசோட அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட்டில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆள் மனசு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல, நீங்கள் சொல்கிற பேச்சுக்கள் அந்த அஃபர்மேஷன் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகலை. இல்லை இப்படியும் சொல்லலாம், உங்களோட வருத்தங்கள் துக்கங்கள் வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இந்த கஷ்டத்தில் இந்த சூழ்நிலையிலே இருந்துட்டீங்க. ஸோ ஆள் மனசில் பதிகிற அளவுக்கு உணர்தல் தன்மையோட அற்புதமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த வினாடியே, அது எப்போ புரியுதோ அந்த வினாடியே உங்களுக்கு பதில் வரும், இதுலேருந்து சொல்யூஷன் வரும். சிறப்பாக செயல்படுத்துங்க, வாழ்க்கை ரொம்ப நலமாக இருக்கும். ஓகேங்களா? அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம் நலமாக பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வரலாம். செயல்பட